வணக்கம் மேசராசி அன்பர்களே. மேசராசிக்கு குரு பயிற்சி 2025. அதாவது மேசராசிக்கு 12 குடையும் குரு, 12 குடையும் குரு, 9 குடையும் குரு. மேசராசிக்கு 12க்கும் 9 குடையும் குரு. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம், வெளியூர் பயணம் சம்மந்தப்பட்டது. 9ஆம் இடம் சொல்லக்கூடாது தவப்பு சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது. மேசராசிக்கு 12 9 குடையும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். அந்த 2ஆம் இடத்துல இருந்தப்போ குரு என்னென்னா 2ஆம் இடம் 9க்கும் 12 கூட சொல்லக்கூடாது. 12ஆம் இடங்கிறது வெளியூரில் போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டு பணம் வர்றது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த சாதகருக்கு கிடச்சிது. ஏன்னா மேச ராசிங்கிறது சரராசி, நல்ல ஸ்பீடு ராசி. ரிஷவ ராசிங்கிறது நில ராசி. அப்போ சுக்கிர பகவானுடையதுனால இந்த மேச ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி, குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல தனம், வருமானம், நகை நட்டுலாம் வாங்கினாங்க. நகைலாம் வாங்கினாங்க, நல்லா நகை வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்ச சாதகம் பார்த்தவங்க பார்த்திங்கன்னா நகை எடுத்தாங்க. நகைக்காக என்னமோ நிறையா என்ன சொல்கிறதுன்னா நகை நிறைய எடுத்து வச்சாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 2ஆம் இடத்துல 9க்கும் 12 கூடையும் குரு உட்காரும்போது அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், அந்த 2ஆம் இடத்துல ரிஷவத்தில் குரு இருந்து, அதாவது 5ஆம் பார்வையாக, அதாவது 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்த்தார். நோய், கடன், எதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே கொஞ்சம் நார்மலுக்கு வந்துச்சு. அதாவது இருக்கிற இடத்த விட பார்வைக்கு நல்ல ஒரு பலன்னு சொல்லுவாங்க. ரிஷவத்திலேருந்து என்னதுங்க கன்னியை பார்த்தார். அப்போ அந்த கடன், எதிரி, நோய், இப்போ காலப்புருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னியாக வருதுங்களா. அப்போ அந்த குருவே அந்த 6ஆம் இடத்தை, அந்த 5ஆம் பார்வையாக காலப்புருஷனுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன், எதிரி, வம்பு வழக்கு, ருண நோய் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல குரு இருந்தபோது 2025. ரெண்டாவது அங்கே 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் பார்வையை பார்த்தார், விருச்சிகத்தை பார்த்தார். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, விருச்சிகம் சொல்கிறது இந்த ஆசான வாயுன்னு சொல்லக்கூடாது, இடுப்பு சம்மந்தப்பட்ட வகையில் அந்த ரெட்டின் பாத்ரூம் போகிறதுல ரொம்ப தொந்தரவு இருந்தது. எல்லாமே நார்மலாக ஆயிடுச்சு. திடீர்னு அவங்க வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். திடீர்னு இப்போ நல்லா ஆயிடுச்சுன்னே அவங்க ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. அது ரிஷவத்திலேருந்து குரு 7ஆம் பார்வையாக மேசத்துக்கு 8ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ விருச்சிகத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பு. மேசத்துக்கு மேச வீட்டு அதிபதி செவ்வாய்க்கு விருச்சிகமும் சொந்த வீடு. அதனால் நல்ல ஒரு அமைப்பு தான் அந்த ரிஷவ ராசியில் குரு பகவான் இருக்கும்போது நல்லதே பண்ணார். ஆனால் அதே நேரத்துக்கு 9ஆம் பார்வையை குரு பார்த்தார். அப்போ தகப்பன் உடம்பு அந்த மாதிரி இருந்த சூழ்நிலைக்கு அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் என்னன்னா அந்த ரிஷவத்துக்கு ரிஷவத்தில் குரு இருந்தாலே நிலராசி நல்ல ஒரு அமைதியாக, சுக்கிரனோட வீடு நல்லா அமைதியாக. அப்போ தேவகுரு அசுரகுரு, அப்போ சுக்கிரன் தேவகுரு வீட்டில் அசுரகுரு இருக்கும்போது 2 பேருமே குருமார்கள் தான். என்னங்க குருனாலே தங்கத்துக்கு காரகர், குழந்தைக்கு காரகர், குலதெய்வத்துக்கு காரகர். குரு தான் அதாவது என்ன அவ்வளோ ஒரு முக்கியமான அது. அசுரகுருன்னு சொல்லக்கூட சுக்கிர பகவான் வெள்ளிக்கு காரகர், அழகு சம்மந்தப்படுது, திரைப்படம் சம்மந்தப்படுது, நடிப்பு திரையில் அந்த மாதிரி உள்ளதுக்கு. அப்போ 2 பேரும் சேரும் போது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மேச லக்கணத்துக்காரங்க, மேச ராசிக்காரங்க அனைத்து பேருமே திரைப்பட துறையிலும் சரி, ஒரு வீடு வாங்குறது சரி, லேட்டஸ்ட் கார் வாங்குறது வரையிலும் நல்ல ஒரு அமைப்பு அவங்க வாங்கியிருக்கணும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. மேசராசிக்கு குரு பயிற்சி 2ஆம் இடத்துல. இப்போ 2025 மேசராசிக்கு குரு பயிற்சி 3ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ மேச ராசிக்கு குரு 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. மேச ராசிக்கு 12க்கும் 9 கூடையும் குரு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம். அப்போ இருந்த வெற்றி எல்லாங்கிறத இப்போ முயற்சி எடுக்கிறார். ஆட்டோமேட்டிக் டக்குன்னு ரெடி ஆனது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒன்றொன்னே ஒரு முயற்சி எடுக்கிறார். என்னையா ஃபஸ்ட்டு நல்லா டக்குன்னு ரெடி ஆச்சு, இப்போ எல்லாம் நான் முயற்சி எடுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், மேச லக்கணம் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு 9ஆம் இந்த 7ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக என்ன சொல்கிறாருங்க, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே பாருங்கள், மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போன குரு 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். மேச ராசி குரு பயிற்சியாக இருக்கார். 12க்கும் 9 கூடையவன் அங்கே போய் உட்காந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது எப்படின்னா மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டதை பார்க்குறார் குரு 5ஆம் பார்வையாக. அந்த 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்த போது மனைவிக்கு இவருக்கு குரு பயிற்சி முயற்சி எடுக்கணும். ஒரு வேலைக்கும் 3 தடவை முயற்சி எண்ணி இவர் செய்யணும். இதுதான் இந்த குரு பயிற்சியோட முக்கியம்.
மனைவி அப்படி கிடையாதுங்க. மனைவி சொன்னது நடக்கும், சொன்னது பலிக்கும். அதே பாருங்கள், 7ஆம் பார்வையை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, தனுசு வீட்டை பார்க்குறாரு, தன்னுடைய வீட்டவே பார்க்குறாரு. அப்போ அந்த 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 7ஆம் பார்வையா 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பு எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே 9ஆம் பார்வைங்கிற 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, கும்பத்தை பார்க்குறாரு. கும்பத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னா 7, 8, 9ஆம் பார்வை, அதாவது 9ஆம் பார்வையாக, அதாவது 7, 8, 9ஆம் பார்வையை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயுள் சாணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி மேசராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு அனைவருக்குமே, அதாவது 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போதும் நல்லது தான் பண்ணார். இப்போ 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போதுமே இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து நல்லது தான் பண்ணுறது, கெடுதல் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இதே பாருங்கள், மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி 2025 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அந்த 3ஆம் இடத்துல அந்த குரு இருந்து 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்க்குது, மனைவி ஸ்தானத்தை பார்க்குது. மேசத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரனா துலாமா, அந்த பார்க்கும்போது மனைவிகள்லாம் பாருங்களா புத்துணர்ச்சி ஆயிடுவாங்க, தெளிவாகிடுவாங்க, நினச்சதை சாதிப்பாங்க. மனைவிமார்கள்லாம் நினச்சதை செய்வாங்க. கணவர்கிட்ட இதை வாங்கிட்டோ இதை செய்யிட்டோ அப்படின்னு சொன்னால், அவர் அங்கே போய் ஒரு இடத்துக்கு ஒரு அமௌண்ட்டு உனக்கு வரும், நீ போய் வாங்கிட்டு வர சொன்னால், மனைவி சொன்னாங்கன்னா அங்கே நடக்கும். ஆச்சரியப்படுவாங்க, இப்போ மனைவிக்கு பவர் வந்துருச்சுப்பா, தெய்வம் அனுக்கிரகம் வந்துருச்சுப்பா அப்படிங்கலாம் நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் மனைவி சொன்னால் ஒன்றுமே நடக்காது, இப்போலாம் அதை போய் வாங்கிட்டோம் இதை போயிட்டோ அங்கே போனால், இப்போ நான் மனைவிட்டு சொல்லிட்டு தாங்க போகிறேன், எங்கே போனாலும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. அந்த மாதிரி வந்து மனைவி ஸ்தானம் வந்து ரிஷுவில், அதாவது மேச லக்கணம் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துல மிதுனத்துக்கு குரு போகும்போது, அப்போ 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி அப்பாவுக்கும் அது அப்பாவையும் பார்க்குது 7ஆம் பார்வையாக. இப்போ மிதுனத்திலிருந்து தனுசு வந்து மேசத்துக்கு 9ஆம் இடம், அதை பார்க்கும்போது அப்பா சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு நல்ல நன்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடியது. 7ஆம் பார்வையை பார்க்குது, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குது. ஏன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கும்போது லாபஸ்தானம், வருமானம் கிடைக்கிறது, வருமானம் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி அது அந்த 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இரும்பு சம்மந்தப்பட்டது, பழைய இரும்பு வாங்கி விற்கிறது, வியாபாரம் பண்ணுறது, அந்த மாதிரி பழைய கார் வாங்கி உடைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து ஆர்சியோட வாங்கி உடைக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.